ஆசிரமத்துக்கு எதுக்குமா? இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் எங்கேயாவது தூரமா கிராமத்துல உனக்கு ஒரு இடம் கொடுத்துறோம். அங்க போய் நீ உன்னுடைய ஆசிரமத்தை நடத்து. நானும் நீயும் சம்பந்திங்கன்னு தெரிஞ்சா எவனாச்சும் வாலாட்டுவானா? வாழை ஒட்ட நறுக்கிட மாட்டேன். Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. வாங்க சார். எப்படிமா இருக்க? ஆசிரமெல்லாம் நல்லபடியா போகுதா? நல்லபடியா இருக்கு சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரு? என்ன தெரியலையா? பா, ஐயாவை சொல்லீங்களா? ஐயா தான் இந்த ஏரியா எம்எல்ஏ வைரக்கண்ணன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த இடத்துக்காக தான். என்ன இடத்துக்கா? என்னம்மா புரியலையா? இந்த இடத்த வாங்கலாம்னு தான் வந்தோம். என்ன பேசுறீங்க? நாங்க இந்த இடத்த விக்கிற ஐடியால இருக்கோம்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படிலாம் ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லவே இல்ல. நீங்க கிளம்புங்க. அவசரப்படாதம்மா. ஐடியா இல்லாம போனா என்ன? இந்தா இப்ப வர வச்சிடலாம். ஏமா, இந்த இடத்துடைய வேல்யூ தெரியாம இதுல போய் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கியே. ஐயோ, உன்னை என்னன்னுமா சொல்றது? ஆசிரமத்துக்கு எதுக்குமா? இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் எங்கேயாவது தூரமா கிராமத்துல உனக்கு ஒரு இடம் கொடுத்துறோம். அங்க போய் நீ உன்னுடைய ஆசிரமத்தை நடத்து. இதை என்கிட்ட கொடுத்துடு. ஏன்னா இது பெரிய ஏரியாவா இருக்கு. இதுக்கு நான் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கமா. அம்மா, யார் சார் நீங்க? என்ன நினைச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது வெறும் ஆசிரமம் மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட கனவு. எங்க அம்மா சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க. அதனால அதே மாதிரி ஆசிரமத்தை கட்டணும்னு என் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின ஆசிரமம் இது. இது நாங்க இப்போ நல்லபடியா நடத்திட்டு வரோம். உங்க இஷ்டத்துக்கு வந்து குடுன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. ஆமா, நீ யாரு? ஐயா, அந்த அம்மாவோட பொண்ணுங்க ஐயா. ஓஹோ, இங்க பாருமா, நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த இடம் என் கண்ணில் பட்டுடுச்சே. எனக்கு பிடிச்ச இடமா வேற போயிடுச்சு. அதனால பேசாம கொடுத்துட்டு போயிடுங்க. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இது எங்க இடம். எங்களுக்கு இத யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. முதல்ல வெளியே போங்க. யார வெளியில போக சொல்ற? என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க ஐயா யார் தெரியுமா? அவர் நினைச்சா உங்களை அடையாளம் இல்லாம அழிச்சிருவாரு. டேய் டேய், ச்சே, வாயை மூடுங்கடா. போய் ஒரு பொம்பளை புள்ள கிட்ட போய் எகிரிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. இந்த பாருமா, இது வரைக்கும் இது உங்க இடமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து இது எனக்குன்னு ஆயிப்போச்சு. இப்ப நீ இது எனக்கு கொடுக்கலனா கவர்மெண்ட்ல ஒரு புது ஸ்கீம் போடுறாங்கன்னு சொல்லி இதை எப்படியோ நாங்க எடுத்துப்போம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க. நானும் சேனல்ல தான் வர்க் பண்றேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்னம்மா, என்கிட்டயே சேலஞ்சு விடுறியா? இங்க பாருங்க சார், நாங்க அமைதியா இந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க நல்லபடியா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாம சுமூகமா ஏதாவது கொடுத்து இந்த இடத்த பேசி முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது? கடைசியா ஒண்ணுமே இல்லாம வெளியில போறீங்க. ஏய், எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில போக ரெடியா இருங்க. வாங்கடா. நம்மள இங்க இருந்து போக சொல்றாங்களாமா? இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இடம் நமக்கு இல்லாம போயிடுச்சம்மா. வீட்டுல துரத்தி விட்டாங்கன்னு தான் இங்க வந்தேன். இங்க இருந்து துரத்துனாங்கன்னா நாங்க எங்கம்மா போறது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. யாரும் உங்களை இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாது. நீங்க நிம்மதியா இருங்க. அம்மா, இங்க வாங்க. நீங்களே தைரியம் சொல்லுங்கம்மா. இல்ல மலர், ஏற்கனவே இந்த மாதிரி நான் உன் வயசுல இருக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனையில இருந்தம்மா. அப்போ நான் இந்த ஆசிரமத்தை கட்டி காப்பாத்தினேன். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, பாத்துக்கலாம்.
நான் என் சேனல் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். இல்ல மலர், அதெல்லாம் சரி வராது. தேவையில்லாத இடத்துக்கு போனா நமக்கு தான் மண்டை உடையும். இந்த பிரச்சனைய சுமூகமா பேசி தீர்க்க பார்க்கணும். அம்மா, ஆரோக்கியராஜ் அங்கிள் கிட்ட போய் சொல்லலாமா? அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருமா. அப்பாவோட ஃப்ரெண்டு தானே. சரி, அவரையே போய் பார்க்கலாம். தாத்தா, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைய நல்லபடியா சரி பண்ணிடலாம். இப்ப எல்லாரும் போய் நிம்மதியா இருங்க. சரிம்மா. ம், ம். ஓஹோ, அந்த எம்எல்ஏ அவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு போயிட்டாரா? சரிம்மா, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரோஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இவர் இருக்காரு, ஆண்டனி இருக்கான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 2 பேரும் பார்த்துப்பாங்க. அந்த தைரியத்துல தான் அண்ணி நான் இங்க வந்திருக்கேன். அதான் வந்துட்டேன்லம்மா, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இனிமே இது உன் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு. சரிங்க அண்ணன். மரியா, என்ன பார்த்துட்டே இருக்க? காஃபி போட்டு கொண்டு வா. பரவாயில்ல அண்ணன். மரியா, இவங்க 2 பேரும் தனியா இருக்கிறது தெரிஞ்சுதான் அந்த ராஸ்கல் எம்எல்ஏ வந்திருக்கான். ஆமாண்ணா, அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். பிரச்சனைன்னு வரும்போது தான் உங்களுக்கு அங்கிள் தெரியுது, ஆண்டி தெரியுது இல்லை? இல்லைன்னா இந்த வீட்டு பக்கமே வர மாட்டீங்க. ஆண்டனி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வேலை, அதான் வர முடியல. அதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லை மலர், இன்னைக்கு இந்த பிரச்சனை உடனே எங்களை தேடி வந்துட்டீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீ என்ன சொல்ற? வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு உரிமையோடு கூப்பிடுறிய தவிர நீ தூரமா தாமா எங்களை வச்சு பாக்குற. அதான் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் உனக்கு இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த எம்எல்ஏ உங்ககிட்ட இப்படி வந்து பேசிருப்பானா? என்னம்மா யோசிக்கிற? நாம 2 பேரும் சொந்தமாயிட்டா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது இல்லையா? அதனால தான் சொல்றேன். புரியலையே என்ன? இல்லை, உனக்குன்னு ஒரு பிடிப்பு இருந்துச்சு, இல்லை உனக்குன்னு ஒரு பலம் இருந்துச்சுன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா உன்ன? இல்லை இப்படி தான் எவனாவது வந்து மிரட்டுவானா? நீ என்ன சொல்ற ஆண்டனி? இல்லை மலர், நான் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே சொல்கிறேன். பட் இப்போ ஒரு பிரச்சனை. நீங்கள் எங்ககிட்ட வந்திருக்கீங்க. நான் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீ தப்பாக மட்டும் நினச்சிடாத. ரோஜா, நானும் நீயும் சம்பந்திங்கன்னு தெரிஞ்சா எவனாச்சும் வாலாட்டுவானா? வாலை ஒட்ட நறுக்கிட மாட்டேன். ஏய், நேரடியா சொல்றேன்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. சரிங்க பாரு, சின்ன பிள்ளையிலேருந்தே நீ என்ன பார்த்துட்டு இருக்க, நானும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஆ, என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா, பிடிக்கும். நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? புரியலையா? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்னா ஆரோக்கியராஜோட ஃபேமிலின்னு அப்புறம் யாரும் உன் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. நீ என்ன திடீர்னு கல்யாணம்லாம் பேசுற? உன்ன எனக்கு பிடிக்கும் தான், ஆனா கல்யாணம் வரைக்கும்லாம் நினைச்சு பார்த்ததில்ல. இப்போ நினைச்சு பாரு. இங்க பாரு, எனக்கு உன்னை நல்லா தெரியும், உனக்கும் என்ன நல்லா தெரியும். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆண்டனி, we are friends. நான் உன்னை இது வரைக்கும் என் ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு கல்யாணம் எல்லாம் யோசிக்க என்னால முடியும். என்னங்க கல்யாணம் அது இதுன்னு பேசுறீங்க? ரோஜா ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கா.
இந்த நேரத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசுறது சரியா இருக்குமாங்க? இவ ஒருத்தி இதாண்டி சரியான நேரம். சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணு மண்ணா பழகுறாங்க. இவ்வளவு நாள் இத பத்தி நாம பேசணுமா? அதுக்குண்டான நேரம் காலம்லாம் இப்பதாண்டி வந்திருக்கு. ஏங்க, நீங்க சொல்றதும் சரிதாங்க. ஆனாலும் பாதி லவ் மேரேஜ் ஆரம்பிக்கும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தானே ஆரம்பிக்குது. எனக்கும் உனக்கும் நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நாளைக்கு நம்ம நல்ல கணவன் மனைவியாக இருக்கலாம். லெட்ஸ் கெட் மேரிட் மலர். இத பாரு மரியா, இவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதா பிரச்சனையே. அவங்க நம்ம குடும்பத்தை ஆளாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. பிச்சை கேட்டு வர்றவனுக்கு காசு கொடுக்கறத விட தொழில் செய்ய கத்து கொடுக்கறதா சரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையோட ஆணி வேற நாம சரி பண்ணணும்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். என்னங்க நீங்க நல்ல விஷயத்த சொல்றதுக்கு பிச்சை அது இதுன்னு உதாரணமா சொல்றீங்க? ஏய், நான் என்ன பண்றது? நீ எல்லாத்துக்கும் மறுத்து பேசிட்டே இருந்தல்ல, அதுக்கு தான் உதாரணத்தோட சொன்னேன். அம்மா, நீ தப்பா எடுத்துக்காதம்மா. உனக்கும் ஒரு சேஃப்டி வேணும் இல்லம்மா, அதனால தான்மா அப்படி சொன்னேன். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஆனா மலர் ஒத்துக்கணுமே. ஏம்மா ஒத்துக்க மாட்டா? அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ சொன்னா கண்டிப்பா அவ கேட்பாமா. சரிண்ணா, மலர்கிட்டயும் நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என் முடிவும். நாம ரொம்ப நேரம் இங்க இருந்துட்டோம்னு நினைக்கிறேன். வா, கீழே போலாம். ஒரு நிமிஷம் மலர். மரியா, நல்ல விஷயம் பேசியிருக்கோம். நீ போய் ஸ்வீட் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. என்னங்க முடிவே பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? மலர் வரட்டும், அவளோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கோமே. அவ என்னடி சொல்ல போறா? ரோஜா வார்த்தைக்கு மாறா அவ ஒன்னு சொல்லுவாளா என்ன? அதோட ஆண்டனி அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். கண்டிப்பா ஓகேன்னு தான் சொல்லுவா. நீ வேணா பாரு. ஏய் மலர், 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 இரு 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 இரு, ஒரு நிமிஷம். என்னாச்சு மலர்? அது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்களா, நாம அவங்களோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி பிள்ளைங்களும் மேல கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் தாலி நேரம் கூடி வரப்ப எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொல்றது. நீங்களும் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அதே நேரம் நீங்களும் மேல பேசிருக்கீங்கன்னா இதத்தான் கடவுளோட சித்தன்னு சொல்றதுமா. எனக்கும் அண்ணன் சொல்றது சரின்னு தான் படுது. உனக்கும் ஆண்டனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ விசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே.
பிரஸ்டீஜ் என்டூரா ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க?